ஹாய்ங்க. நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் பார்த்தேங்க. 36 வயசு ஒரு லேடி வந்து இறந்துட்டாங்க, கொன்று போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 16 வயசு ஒரு பொண்ணை காணோம் அப்படின்றதையும் நான் பார்த்தேன். 16 வயசில் ஒரு பொண்ணை காணோம் அப்படின்றதையும் நான் பார்த்தேன். எவ்வளவோ விஷயம் வந்து டிவியில், நியூஸ் பேப்பரில், இல்லை சோஷியல் மீடியாலெல்லாம் நம்ம பார்த்தாலும் திரும்ப திரும்ப ஒரே தப்பு தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த பொண்ணு கிடச்சிருச்சு. இருந்தாலும் சொல்ல வரேன், 3 வயசில் ஒரு குழந்தைய காணோம். அப்புறம் நீட் எக்ஸாமில் வந்து நீட் எக்ஸாமுக்கு பயந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. குழந்தைங்க வந்து ஒரு சில டைமில் எதுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்கன்னே நமக்கு வந்து தெரியாமல் போயிடுது. அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை வேணும், குழந்தை இல்லாதவங்கள பார்த்தோம்னா எவ்வளோ கோயிலுக்கு போகிறாங்க, எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போய் எவ்வளவோ செலவு பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஆனால் வந்து குழந்தைங்க வந்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு வந்து நம்மளோட கஷ்டமே தெரியாமல் வந்து குழந்தைங்க வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. இப்போ வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா, எனக்கே என் பொண்ணே பெரிய பொண்ணு ஆகிட்டா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. ஆனால் இன்னுமே எங்கள் அம்மா வந்து எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா வந்து எங்கள் அம்மா வந்து பதறாங்க. ஒரு 10 நிமிஷம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி எடுக்கலினாலோ, இல்லை அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி நான் வந்துட்டு ஒரு கால் பண்ணலினாவோ அம்மா வந்து பயந்துக்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. குழந்தைங்க மேலே வந்து உயிராக தான் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து வெளிப்படையாகவே நம்ம பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் புரியாது இல்லையா? சிச்சுவேஷன்லேயும் நாங்கள் வந்து உங்கள் கூட இருப்போம் அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டிப்பாக புரிய வைக்கணும். நீட் எக்ஸாமுக்காக வேண்டி எல்லாம் வந்து ஒரு சூசைட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதை கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது நீட் எக்ஸாம் எழுதினா டாக்டர் ஆகலைன்னா இந்த உலகத்துல வாழ வேறு வழியே இல்லாமையா இருக்குது. எவ்வளவோ பேர் சின்ன வேலை செஞ்செல்லாம் ரொம்ப வசதியானவங்க, பெரிய பணக்காரவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்குவாங்க. அதோட ரீசன் வந்து எனக்கு இப்போ தான் புரியுது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்து நம்ம பயந்துக்கும் போது தான் அதோடைய கஷ்டம் என்னங்கிறது நம்மளுக்கு புரியுது. நம்மளோட குழந்தைங்க கிட்ட வந்து நம்ம தெளிவாக வந்து நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம புரிய வச்சிட்டோம்னா அவங்க எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். குழந்தைங்க படிக்கிறாங்க, படிக்கல, நல்லா சம்பாதிக்கல, கலராக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, அழகாக இல்லை, இதெல்லாம் வந்து எந்த அம்மாவுக்கும் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அதனால வந்து குழந்தைங்க கிட்ட வந்து நம்மளோட அன்பை வந்து அவங்க கிட்ட புரிய வச்சுட்டாவே போதும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூங்க.